வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, வரக்கூடிய ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போம். குரு பகவான் உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. ராசியில குரு இருக்கிறது நல்ல அறிவை கொடுக்கும், சில நேரத்தில் மதி மயக்கத்தையும் கொடுக்கும். அதாவது கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அதையுமே குரு பகவான் கொடுக்கறது கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படும். வீடு விட்டு வீடு மாறணும்னு தோணும், ஊர் விட்டு ஊர் மாறணும்னு தோணும், படிக்கிறவங்களுக்கு ஸ்கூல் மாறணும்னு தோணும், வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையிலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு தோணும். மாறணும்னா மாறிக்கலாம். அதே போல் 7வது ராசியை தான் குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். இது ஒரு நல்ல யோகம்தான். திருமண பாக்கியம் இதுவரைக்கும் இல்லாதவங்களுக்கு, திருமணம் நடக்காமல் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ மிதுன ராசிக்காரவங்க, அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே திருமண யோகத்தை அந்த குரு உருவாக்கி கொடுத்துருவார். அதன் மூலமாக பொண்ணு கிடைக்கலனாலும் கிடைக்கும், அல்லது ஒரு பொண்ணுக்கு ஆண் கிடைக்கலனாலும் இந்த காலத்தில் கிடைப்பாங்க, மாப்பிள்ளை கிடைக்கும். அதன் மூலமாக கூடிய சீக்கிரமே திருமணம் நடந்துடலாம், அல்லது உறுதிப்படுத்தப்படலாம், அல்லது நிச்சயப்படுத்தப்படலாம். ஆக திருமண பாக்கியம் இன்னும் ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு வருடத்துக்குள்ள நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம், சந்தோஷமாக வாழலாம். ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாயிரும். இனிமேல் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு வராது. ஒரு சில கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் பிரிஞ்ச கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்றதுக்குடைய சந்தர்ப்பங்களை அந்த குரு கண்டிப்பாக கொடுப்பார். ராசி மேலே புதன் வேற இருக்காரு. ராசி மேலே புதன் இருந்தாலும் நல்லது தான். படிக்கணும்னு தோணும். முதல்ல ஏற்கனவே நம்ம படிச்சிருந்திருப்போம், இப்போ மறுபடியும் ஏதாவது புதிய கோர்ஸ் ஏதாவது படிக்கணும்னு தோணும், படிக்கலாம். அந்த கல்வி இப்போ சிறப்பாக வரும். உங்களுடைய கல்வி பற்றிய சிந்தனை உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் வீட்டில் யாராவது படிப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுடைய சிந்தனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரியான கல்வி கொடுக்கணும், அவங்களை எப்படி படிக்க வைக்கணும், அவங்களை எப்படி முன்னேற்றத்துக்கு பாதையில் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதோட கொஞ்சம் அலைச்சல் திருச்சலும் இருக்கும். உங்களுடைய வேலையை கொஞ்சம் சரியாக கவனிக்க முடியாது. ஒரு நல்லது கெட்டது நடக்கலாம், அதனால எங்கேயாவது நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இதனால கொஞ்சம் உங்களுடைய வேலை தொழிலை கொஞ்சம் சரியாக கவனிக்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் உறவினர்களை ஒன்று சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த மாதம் வரும். கடந்த காலத்தில் உறவினர்கள் பகையாக இருப்பாங்க. அந்த பகையை சரி செய்யணும்னு நினைப்போம். அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் அந்த பகையை சரி செஞ்சு உறவோட வாழ்றதுக்குடைய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிடலாங்க. உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில் தான் சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரன் என்ன செய்வாருன்னா வீடுனால விரயம் அப்படின்னு கொடுப்பார். அப்போ சிலருக்கு வீடு கட்டணுங்கிற யோகம் வந்திருக்கும். வீடு கட்டணும்னாலும் கட்டலாம், அல்லது கட்டின வீட்டை விலைக்கு வாங்கணும்னாலும் விலைக்கு வாங்கலாம், அல்லது பழைய வீடு ஏதாவது நம்ம ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கணும், திருத்தி அமைக்கணும்னா அமைக்கலாம். அந்த யோகம் இப்போ இருக்கு. அதோட வாகனத்தினால விரயம் சிலருக்கு. வாகனத்தினால விரயம்னா ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் எதுவும் வாங்கணும்னா வாங்கலாம். இப்போ சொகுசு வாகனங்கள் வாங்குறோம்ல, ஒரு பைக் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, இந்த மாதிரியெல்லாம் வாங்குறதுக்குடைய யோகங்கள் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணலாம். சில நேரம் வண்டி வாகனத்தில் போகிற போது பார்த்து போகணும். ஏன்னா வாகனத்தினால விரயம்னா சில நேரம் நாம் கீழே விழுகிறதுக்கான சூழ்நிலைகள் கூட வந்துடும். வண்டி சேதாரமாகி அதுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கூட சிலருக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். திருமணத்தினால விரயம்னு வரும். திருமணத்தினால விரயம்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணம் முடியலைன்னா திருமணம் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருந்தா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண பருவத்தில் இருந்தாங்கன்னா, திருமண முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி கைகூடி திருமணம் நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பமும் இப்போ இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணலாம். நிறைய செலவாகும். கையில் இந்த மாதம் காசு வைக்க முடியாது. தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் செலவழிஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான் காசு வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு கூட நிற்காது. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் கூட அந்த காசை உங்களால் கையில் வச்சிருக்க முடியாது. செலவுன்னு சொல்லி வந்துடும். அந்த செலவு வரும்போது கொஞ்சம் வருமானம் குறையிற மாதிரி தெரியும், அல்லது வருமானம் நார்மலாக வந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த செலவு அதிகரிக்கிறனால நமக்கு கொஞ்சம் டைட்டாக தெரியும், பண தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? அது எவ்வளவு நாளைக்கு தெரியும்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் சுக்கிர பகவான் அந்த விரயஸ்தானத்திலிருந்து விலகி உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். சுக்கிரன் ராசிக்கு வந்தாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
மனசில் வந்து அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், யாரு கூடயாவது பேசணும் பழகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், தவிப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து வந்துடும். அதனால சுக்கிரன் வந்து ராசி மேலே இருக்கிறது நல்ல இன்பத்தை கொடுக்கும். கவலைகளை வந்து நம்ம மறக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து அது உருவாக்கி கொடுக்கும். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும், தாராளமாக வாங்கலாம், நல்லா தான் இருக்கும். சூரியன் வேற உங்களுக்கு 2வது ராசியில் தான் இருக்காரு. சூரியன் 2வது ராசியில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு வரும். அது வேலை இல்லைன்னா வேலை கிடச்சி காசு வரும். அதே மாதிரி தொழில் ஓடலைன்னா தொழில் நல்லா ஓடி காசு வரும். வர வேண்டிய காசு கூட வந்துடும். யாராவது நமக்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் அதை போய் கேட்டோம்னா கூட கிடைக்கும். பேங்க்கில் லோன் போய் கேட்டால் கிடைக்கும். வேறு யார்கிட்டையாவது போய் நம்ம கடன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அந்த காசு பணம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ணலாம். எந்த விதத்தில் காசுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ கிடைக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரும். அது உங்கள் வீட்டில் யாருக்கு வேணாலும் வரலாம், உங்களுக்கு கூட வரலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது கண்ணில் ஏதாவது நோய் நொடி வருது, அதுக்காக கண்ணாஸ்பத்திரிக்கு நம்ம போகிறோம்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வரும். 3வது இடத்துல செவ்வாய் இருக்குது. 3வது இடத்துல செவ்வாய் இருக்கிற போது ஒரு சிலருக்கு சொத்துல வந்து மாற்றங்கள் ஏற்படும். சொத்து மாற்றம்னா ஒரு சிலர் ஒரு நீண்ட காலமாக சொத்து விற்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், சொத்தை விற்றாத்தே நம்மளால் சமாளிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சொத்து இவ்வளோ நாளாக விற்றுருந்துருக்காது. ஆனால் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா விற்றுரும். விற்கிறதுக்குடைய யோகங்கள் வந்து இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அல்லது ஒரு வீடை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கணும் கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும். இந்த காரியமெல்லாம் இந்த மாதம் நடக்குமானா நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதே போல் சொத்துக்களை வந்து பிரிக்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு வந்துச்சுன்னா நடக்கும். சொத்துக்களை எப்படி பிரிக்கிறது? இப்போ கூட 2-3 அண்ணன் தம்பி இருக்கும், அக்கா தங்கச்சி இருக்கும். அவங்க வீட்டில் சொத்து நிறையா இருக்குன்னா அதை வந்து பாகவஸ்தி போட்டு சொத்தை பிரித்து எல்லாத்துக்கும் தர்றோம் இல்லையா? அந்த மாதிரியான வேலை பண்ணணுன்னாலும் இந்த மாதம் பண்ண முடியும். அதுக்கான யோகமும் உங்களுக்கு வந்து இருக்கதா செய்யுது. தாயாருக்கு மட்டும் உடல்நல கோளாறுகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் வரதுக்குடைய சந்தர்ப்பம் இந்த மாதம் வந்து இருக்குங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூடி சீக்கிரமே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. சனி பகவானும் ராகு பகவானும் 9வது ராசியில தான் இருக்காங்க. பொதுவாக வந்து 9வது ராசியில் நிறையா கிரகங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறையா கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் வந்துடும். ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் அந்த இடத்த விட்டு வெளியேறி வேறு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுவோம், அது கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் தாமதமானாலும் கிடைக்கும். ஸோ வேலை மாற்றம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம வேலை மாற்றம் பண்ணலைனாலும் கம்பெனியே நம்மளை வேலை மாற்றம் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருவாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் வேலை மாற்றம் சிலருக்கு உருவாயிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் வந்து உருவாயிரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு டீப்ரமோஷன் மாதிரி கூட உருவாயிடும். அதனால வேலை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து சொந்த தொழில் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த சொந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வேகம் இருக்காது. முதல்ல இருந்து அந்த வேகம், முதல்ல இருந்து அந்த வருமானத்தினுடைய அளவு இருக்காது. இப்போ வந்து அந்த தொழிலினுடைய வேகமும் குறைஞ்சிருக்கும், நமக்கு வருமானமும் வந்து குறைஞ்சிருக்கும். இதுவே சிலருக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும். என்னடா லைஃப் இப்படி இருக்குது, பிஸ்னஸ் வேறு இப்படி டல்லாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மன வருத்தம் இருக்கும். இந்த மன வருத்தம் தீரணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? கூடி சீக்கிரம் ஒரு மாதம் 2 மாதத்தில் தீர்ந்துருமான்னு கூட கேட்கலாம். அப்படி இல்லைங்க. அது வந்து சனி மாறணும். சனி மாறினா தான் உங்களுக்கு அந்த தொழில் வந்து மறுபடியும் பிக்கப் ஆகி நல்லா போகும். அப்போ சனி எப்போ மாறுவார்? அடுத்த வருஷம் 2026 ஏப்ரல் கிட்ட தான் மாறுவார். அப்போ அது வரைக்குமே கொஞ்சம் தொழில் வந்து டல் அடிக்க தான் செய்யும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த தொழிலை வந்து நடத்தி ஜெயிக்க பாருங்கள். ராகு பகவான் 9வது இடத்துல இருக்கிறது தந்தை கூட வந்து கருத்து வேறுபாடை ஏற்படுத்தும். அதாவது இப்போ உங்கள் அப்பா இருக்காருன்னு வச்சுங்க, உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அந்த கருத்து வேறுபாடுகளை உருவாக்க பார்க்கும். ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் வரலைன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த வேலையை வந்து அந்த ராகு பகவான் தான் செய்வார். அதனால் அப்பா விஷயத்தில் வந்து நாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி இப்போ செவ்வாய் பகவான் வந்து ஜூலை 29ஆம் தேதி 4வது ராசிக்கு வந்துடுவார். அதனால் ஒரு சிலருக்கு வீடு மாறணும், ஊர் மாறணும் அப்படின்னு நினச்சா மாறலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்துக்களை நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் வாங்கணுன்னா கூட
வாங்க முடியும். அல்லது வில்லங்கத்தில் உள்ள ஏதாவது சொத்துக்கள் கூட நமக்கு கிடைக்கிறது கூட ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரியான பலன்கள் தான் இந்த மாதத்தில் வந்து இருக்குங்க. அதனால் இதை காட்டிலும் நல்ல பலன்கள் நிறைய உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.